Hello my dears, welcome to Bala Tech Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா DIZO wireless power அப்படின்ற இந்த ஒரு neck band இல்ல இந்த ஒரு neck bandன்றது நீங்களே முடிவு பண்ணீங்க. neck band நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த neck band ஓட unboxing and quick review தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட சப் பிராண்ட் DIZO அப்படின்ற பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ரீசெண்டான எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெக்பேனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அப்போ தான் நம்ம அடுத்து எப்போயாவது வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நிறைய கண்டென்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சரி வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நெக் பேண்டோட பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக் பேண்டோட இமேஜ் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரியல்மி டெக் லைஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இது என்ன எப்படின்றது நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இந்த பாக்ஸை சைடில் வச்சிடலாம். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை, ஸோ சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் மிஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வரல. மற்றவங்க நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய வீடியோஸில் எல்லாத்துக்கும் வந்துருந்துச்சு. இந்த ஒரு யூனிட்டில் மட்டும் தான் வரல. ஏன் வரல அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வன்முறையாக கண்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நெக் பேண்டுக்கு வரலாம். இப்போ நான் நெக் பேண்டை வெளில எடுக்கிறேன். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா நெக் பேண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 30 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேணுன்னா மாற்றிக்கலாம். அதை நான் எப்படின்றது அப்புறம் சொல்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி பின்னு தான் இப்போ வர எல்லாமே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸில் அப்படின்னு சொல்லலாம். ஒயர் குவாலிட்டி நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டி அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேக்னெட்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பவரும் ஓகே அப்படின்னு சொல்ல நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக் பேண்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்துட்டு இதுதான் நெக் பேண்ட் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கழுத்தில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கழுத்தில் போட்டோம்னா நல்லா தான் இருக்குது. லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லேட்டஸ்ட் கொடுத்த ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸில் எல்லாம் இதான் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். எத்தனை டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 பேஸ் பூஸ்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வச்சுருக்கலாம். ஆடியோ குவாலிட்டி எனக்கு ஓகே வந்தப்படுது, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேஸ் குவாலிட்டி ஓகே, வால்யூம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே, காதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு காது வலிக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எதுவும் தெரில. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் இது வந்துட்டு எகைன் நம்ம இப்போ ஆஃபில் இருக்குது. இதை நம்ம இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆன் ஆகிடும். மறுபடியும் வச்சுட்டு அப்படின்னா ஆஃப் ஆகிடும். சாங் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்படி வைக்கிறோம் அப்படின்னா சாங் வந்துட்டு பாஸ் ஆகிடும். மறுபடியும் எடுத்தால் ப்ளே ஆகும்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் கூட பேர் பண்ணிக்கலாம். எந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரியல்மி லிங்க் அப்படின்ற ஆப்பில் வந்துட்டு இந்த நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் பட்டன் கண்ட்ரோல்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேமோட ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அங்கே பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஆப் அதாவது ரியல்மி லிங்க் அந்த ஆப் கூட இதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சர் இருக்குது. அதாவது அதையும் நீங்கள் வந்துட்டு ரியல்மி லிங்க் அதிலே நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கால் வருது அப்படின்னா இது நம்ம எடுத்து இப்படி காதில் வச்சோம் அப்படின்னா கால் அட்டன் ஆகிடும். மறுபடியும் அப்படி மேக்னெட்டிக் ஒட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கால் வந்துட்டு கட் ஆகிடும். இந்த ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 88 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி இருக்குது. கேமர்ஸ்க்கு நல்ல விஷயம், அதை நான் செக் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் போட வேண்டியது வரும். 2 ஹவர்ஸ் போட்டால் 18 மணி நேரம் நிற்கும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 நாள் வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் போட்டால் 2 ஹவர்ஸ் வரைக்கும் மியூசிக் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அந்த அளவுக்கு செக் பண்ணல.
நெக்ஸ்ட்டு கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. கால் குவாலிட்டி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இன்டோரில் இருக்கீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட வருது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1399 1400 இதோட ப்ரைஸ் 1400 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வச்சுருந்தா ஓகே ஒர்த்தா தெரியுது. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதோடைய நான் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.